ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு பயங்கர கோவத்துல இருக்காரு. அதுக்கு அடுத்துதான் நிலா கிட்ட போயிட்டு, நீங்க ஏற்கனவே கிண்டல் பண்ணாங்களா, அப்பயே சொல்லியிருந்திருக்கலாம்ல, அப்பவே சொன்ன வாய அடிச்சு உடைச்சிருந்தா இன்னைக்கு அவன் அந்த மாதிரி மறுபடியும் பேசியிருக்க மாட்டான் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, அன்னைக்கு அந்த பிரச்சனை வேண்டாம், அவன் அடங்கிடுவான் தான் நான் பார்த்தேன், ஆனா அவன் மறுபடியும் இந்த மாதிரி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதான் இன்னைக்கு அவனை அடிச்சு உடைச்சிட்டிங்கல்ல, அப்பவே நான் கொஞ்சம் தைரியமாயிட்டேன். இனிமே அவன் என்னோட வழிக்கு வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா சேரன் இருந்துட்டு, டேய் நிலா தான் பயந்துக்கிட்டு சொல்லலானையும் நீ சொல்லியிருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் கிட்ட கேட்கவும், நான் தான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அண்ணி தான் பிரச்சனை வேண்டாம், மறுபடியும் அண்ணனுங்க போலீஸ்க்கு போயிடுவாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் பிரச்சனை வேண்டான்னு அமைதியை விட்டுட்டேன். ஆனா மறுபடியும் அவனுங்க இன்னைக்கு பேசினதான் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் பாண்டியன் இருந்துட்டு நேராக நிலா கிட்ட போய் என்னை மன்னிச்சிடுங்க, எல்லா பிரச்சனையும் என்னால தான், நான் வானதி கிட்ட பேச போய் தானே அவங்க அண்ணன் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் உங்களை தப்பு தப்பாக பேசினா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, அவங்க தான் அப்படியா, இல்லை அந்த வானத்தையும் அப்படிதானா, அந்த பொண்ணை வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டாட்டமாக வேற இருக்க, அவளும் அப்படி இருந்தா இப்போவே நீ அந்த பொண்ணை மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ தைரியமாக இருந்தால் நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அவங்க வீட்டுக்கு நம்ம போனோம், ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரையாச்சும் ஒருத்தராச்சும் நம்ம தப்பாக பேசியிருப்போமா, கிடையாது, அந்த வீட்டை மட்டும் தானே பேசிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து நிற்கிது, பின்னாடி ஒரு கவுன்சிலர் வேறு வராரு. அதுக்கு அடுத்ததான் டே சேர வெளியே வாட அவங்க தம்பிங்களை கூட்டிகிட்டு அப்படின்ற மாதிரி சவுண்டு போடுறாங்க. எதுக்காக என் ஏரியாக்கார பசங்களை நீங்கள் போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கண்ணே, என் பிள்ளைய போட்டு எப்படியெல்லாம் அடிச்சிருக்காங்க, பெரிய ரவுடி குடும்பம் மாட்டேங்குது, இதெல்லாம் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க. பின்னாடியும் ஒரு போலீஸ் வண்டி வருது. இப்போ நிலா இருந்துட்டு வெளியே வரணும்னு பார்க்குறாங்க, ஆனால் பல்லவன் இருந்துட்டு, அண்ணி நீங்கள் வெளியெல்லாம் போகாதீங்க, இங்கேயே இருங்க, எதுவாக இருந்தாலையும் அவங்க பேசிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு, எப்படா நம்ம அப்படி விட முடியும், வாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த குடும்பத்துக்குலாம் என்னதான் ஏன் பிரச்சனை, எப்போ பாரு இந்த குடும்பத்தில் மட்டும்தான் ஏன் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, என்னையா பண்ணி தொலைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாருங்கள் சார் என் பிள்ளையை போட்டு என்ன அடியே அடிச்சிருக்காங்கன்னு, இதோ நிற்கிறானே மெக்கானிக்கு, இவன் என் பொண்ணு பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கான், லவ்னு சொல்லிட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், அப்படியெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி என் பிள்ளை தட்டி கேட்டதுனால எப்படி போட்டு அடிச்சிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா வந்து சொல்லிடுறாங்க. யாரு, நான் வந்து உன் பொண்ணு பின்னாடி தெரிஞ்சிட்டு இருந்தேன், நல்ல கதையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம நடேசன் வராங்க. அவன் தெருக்குழாயில் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு தலைமுடியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. நீங்கள் ஊர்நேயம் பேசுறதுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் வந்து பேசிட்டு இருக்காங்க. பாருங்க சார், இவன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் கவுன்சிலர்னு கூட பார்க்காம எப்படியெல்லாம் பேசுகிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வானதி இருந்துட்டு நேராக மெக்கானிக் ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே கண்ணன் கிட்ட, இன்னும் பாண்டி வரலையா, பாண்டிக்கு இத்தனை தடவை ஃபோன் பண்ண அவன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேட்குறியா, சோழா அண்ணன் ஒய்ஃபை வந்து உன் அண்ணெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எவ்வளோலாம் கிண்டல் பண்ணாங்க, அதனால தான் அடி வாங்கிட்டு வந்து நின்று இருப்பானே உங்கள் அண்ணன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் கிண்டல் பண்ணது வேறு யாரோ இல்லை, என் அண்ணன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வானதி. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாவம் அத்தனை பேர் முன்னாடியும் நிலா நீ எவ்வளோ குறுங்கி போய் நின்றுச்சு தெரியுமா, அவங்க வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்குல்ல, யாராச்சும் இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. எனக்கு சத்தியமாக என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதியும் நேராக போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நிலா இருந்துட்டு, இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து போலீஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இவங்க தான் சார் பஸ் ஸ்டாண்டில் என்னை என்னெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணாங்க தெரியுமா, ஒரே அவமானமாக போச்சு, ஏற்கனவே ஒரு டைம் பேசினாங்க, நான் தான் பிரச்சனை வேண்டான்னு சொல்லிட்டு அமைதியை விட்டுட்டேன், ஆனால் இவங்க மறுபடியும் வந்து அதே வார்த்தையை பேசி ரொம்ப காயப்படுத்துகிறாங்க சார், அதனால தான் அதை தாங்கிக்க முடியாமல் வீட்டில் நான் எல்லாருக்கிட்டேயும் சொன்னேன், அதனால தான் என் வீட்டாளுங்க அவனை போட்டு அடித்தாங்க, மற்றபடி தப்பு எல்லாமே இவன் மேலே தான் சார், யாராவது பொண்ணை
இவ்வளோ தப்பாக பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மல்லிகாவும் அவங்களுடைய அண்ணனும் வந்து நிற்கிறாங்க. இந்த குடும்பத்தால் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இந்த குடும்பத்தால் ஊருக்கே அசிங்கமாக இருக்குது, முதல்ல இவங்களெல்லாம் தூக்கி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து நிற்கிறாங்க அவங்களுடைய பங்குக்கு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, போது நிறுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. நீ யார் சும்மா சும்மா நடுவில் வந்துட்டு இருக்க, இவன் என் பொண்ணு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான் சார், அது என்ன ஏதுன்னு கேட்டதுக்காக தான் இவங்க போட்டு என் பிள்ளைய போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் நிலா இருந்துட்டு இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான் சார், இவன் என்னை கிண்டல் பண்ணால் பார்த்துட்டு நான் மட்டும் எப்படி சார் சும்மாவே வர முடியும், அதனால தான் என் ஹஸ்பண்ட் கிட்டேயும் எங்கள் வீட்டு ஆளுங்கக்கிட்டேயும் என் மாமனார்கிட்டேயும் நான் சொன்னேன், அதனால தான் இவங்கெல்லாம் போய் கேட்டாங்க, மற்றபடி இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, தப்பு பண்ணதாலாம் இவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்கிறாங்க. அடுத்த நிமிஷமே வானதி வந்து நிற்கிறாங்க. நிலா சொன்னது எல்லாமே உண்மைதான் சார், இவங்க என் நிலாவை போட்டு கிண்டல் பண்ணியிருக்கான், அதனால தான் நிலாவும் வீட்டில் வந்து சொல்லி அடிச்சிருக்காங்க, அவங்க அடித்ததில் எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரி நான் வானதி இவங்களுடைய பொண்ணு, நான் பாண்டியை லவ் பண்ணிகிட்ருக்கேன், இவங்க வந்து பாண்டியை பிடிக்காது, இந்த வீட்டையும் இவங்களுக்கு பிடிக்காது, அதனால் என்னை பிரிக்கிறதுக்காக இவன் என்னென்னமோ ட்ரை பண்ணிகிட்ருக்கான், அதில் இதுவும் ஒன்று தான், இவங்க பாண்டிக்கிட்டேருந்து என்னை பிரிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, மற்றபடி தப்பு எல்லாமே என் அண்ணன் மேலே தான், நான் வேணா என் அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம் வந்து நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இவனுங்க ஜெயிலுக்கு போயிடணுன்னு எதையாவது ஒன்று பண்ணி இவனுங்களை இங்கே இருக்க விடாமல் ஜெயிலில் தூக்கி போடுங்க. இப்போ தான் இருந்து மாப்பிள்ளையும் கார்த்திகாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க, மாப்பிள்ளை எங்கே வெளியில் போயிருக்காரு, கார்த்திகா வீட்டில் தனியாக தான் இருக்கான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் அப்பாடா இப்போயாச்சு அந்த வீட்டில் காலி பண்ணால் சரி, மொத்த பேரும் எப்படியும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி புலம்படிட்டு இருக்காங்க. கார்த்திகா இருந்துட்டு என்னம்மா சொல்கிற, என்னாச்சு, யார் ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எதையோ ஒரு பிரச்சனையை அந்த மெக்கானிக் வந்து இழுத்துட்டு வந்திருக்கான், ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னா அதை பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு அவங்க அண்ணன் போய் சொல்லியிருக்கான், அதனால குடும்பத்தோடு சேர்ந்து அந்த பையனை போட்டு அடிச்சிருக்காங்க, அவங்களும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ மொத்த பேரையும் உள்ள தூக்கி போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ஓடி வராங்க. அதுக்கு அடுத்ததாக கார்த்திகா இருந்துட்டு என் பேர் கார்த்திகா சார், இவர் என்னுடைய மாமா, இவங்க தங்கச்சியோட பொண்ணு தான் நான், இது சேரன் மாமா, இந்த குடும்பம் ரொம்பவே நல்ல குடும்பம், இவங்கெல்லாம் இந்த குடும்பத்து மேலே ஒரு கண்ணு, ஏன்னா இந்த வீடு நடேசன் மாமாவுக்கு என் தாத்தா கொடுத்துட்டாரு, இந்த வீட்டை அவங்க கிட்டேருந்து பிடுங்கிறதுக்காக இவங்களும் இவங்க பக்கம் போய் பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாரும் சொல்கிறது போய் இவங்க சொல்கிறது தான் உண்மை, இவங்கெல்லாம் ரொம்பவே நல்லவங்க அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து சொல்லிடுறாங்க. கார்த்திகா அப்படி பேசணுன்னு மொத்த குடும்பமும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் சார், சேரன் மாமா மேலேயோ இங்கே இருக்கிறவங்க மேலேயோ எந்த தப்பும் இல்லை, தப்பு பண்ணதெல்லாம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா இருந்துட்டு சேரனுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் சார் என் பிள்ளைய போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க, இவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இவங்களை தூக்கி உள்ளே போடுங்க, இன்னும் எத்தனை கம்ப்ளைண்ட் வேணாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா வந்து சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்தால் உன் பொண்ணோட காதல் விவகாரம்லாம் வெளியில் வரும், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நிலா இருந்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன டீஸ் பண்ணதுக்காக இவன் மேலே ஈவ்டிங்ஸ் கேஸ் கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் வந்து ஒரு பக்கம் கேஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கவுன்சிலர் இருந்துட்டு என்னை மரியாதை இல்லாமல் பேசினாங்க சார், இவரும் ஃபோன் பண்ணி ஜெயிலை தூக்கி போட்டி ஆகணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கார், அதனால் நீ கம்ப்ளைண்ட் கொடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுங்க சார், ஆனால் கோர்ட்டுக்கு நான் தானே வரணும், நான் தானே பதில் சொல்லணும், பாண்டியன் குடும்பத்து மேலே எந்த தப்பும் இல்லை, என் அண்ணன் மேலே தான் தப்புன்னு நான் கோர்ட்லேயே வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்கிறாங்க. கார்த்திகாவும் அதே தான் சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு என்னதை டீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நானும் கோர்ட்டில் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.